வணக்கம் மக்களே, இன்னைக்கு டே 4க்கான ப்ராக்டிஸ்க்கு தான் நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. நான் வர்றதுக்கு எங்கே பாருங்கள் எவ்வளோ வெயில் இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இன்றைக்கி நான் கொஞ்சம் சீக்கிரம் வரணும் நினச்சேன். கொஞ்சம் பல வேலைகளால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இன்றைக்கான எக்ஸசைஸ் நம்ம ஆரம்பிப்போம். இன்றைக்குமே கொஞ்சம் வார்ம் அப்பும் வாக்கிங் தான் இருக்க போகுது. வாங்க ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே. ஆனால் இந்த நாலாவது நாள் தான் இருக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமான நாள் மக்களே. 3 நாள் நம்ம ஈஸியாக ஏஞ்சி எக்ஸசைஸ் பண்ணிடுவோம் ஒரு ஆர்வத்தில். இந்த 4வது நாள் என்ன பண்ணுன்னா, தூங்கிடு. நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து என்ன பண்ணுன்னா, தூங்கிடு, ஏஞ்சிக்க வேணாம், நல்லா தூங்கு, நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம்லாம் சொல்லும். அது எதுவுமே கேட்காதீங்க. உடனே டக்குன்னு ஏஞ்சி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண வந்தால் தான் நமக்கு நல்லது. ஏன்னா நம்மளுடைய டார்கெட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்ற போது சோர்வு அடையக்கூடாது. சீக்கிரம் ஏஞ்சிருங்க. ஏஞ்சி பக்காவாக இன்றைக்கி பண்ணுறோம் நம்ம. ஓகேங்களா, வாங்க போகலாம். இதுக்கான வாக்கிங் பார்த்தீங்கன்னா 5 to 10 நிமிஷம் இருக்குது மக்களே. அதில் பிரிஸ்காக கொஞ்சம் ஒரு 3 to 5 நிமிஷம் வந்து சின்ன வாக்கிங் போய்க்கலாம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் உடம்புல லூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் மெயின் ஒர்க் அவுட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி சின்ன எக்ஸசைசஸ்லாம் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கையை லெக் சுற்றுறது, அப்புறம் ஆர்ம் சைக்கிளிங், அதுக்கப்புறம் மெயின் ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 20 to 25 நிமிஷம் மக்களே. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ரன்னிங் 1 நிமிஷம் ரன்னிங், அதுக்கப்புறம் எப்பயும் போல் வாக்கிங் 2 நிமிஷம். திரும்பி இதை ரிப்பீட் மோடில் 5 to 8 முறை ஒரு ரொட்டேஷனில் 5 to 8 முறை செட்டு போட்டுக்கலாம் மக்களே. இது முடிஞ்சிச்சுன்னா திரும்பி கொஞ்சம் கூலாகிக்குங்க. ஒரு 10 to 5 மினிட்ஸ் நீங்கள் கூல் பண்ணிக்கோங்க. உடம்ப ஃப்ரீயாக விட்டுட்டு நல்லா மூச்சு பயிற்சி, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. திரும்பி வாக்கிங் வந்து ஒரு 3 to 5, எது 3னா ஒரு 3 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் வாக்கிங் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போய்க்கலாம். அப்புறம் லைட்டாக ஸ்டிச், உங்கள் உடம்புலாம் கொஞ்சம் திரும்பி லூஸ் பண்ணிக்கிட்டு ஹிப்பெல்லாம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மக்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது வந்து ரொம்ப இதுவாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த வாக்கிங். ஓகே, வாங்க. விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைப்பிடிக்கும். எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும். முடியாது என்று நினைத்துவிட்டால் மூச்சு காற்றும் நின்றுவிடும். முடியும் என்று துணிந்துவிட்டால் மூளைக்குள் மின்சாரம் பெறப்படும். தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும். இடையூறுகள் எரிந்து சாம்பலாம்.